ஆச்சியும் தாத்தாக்கும் மாலினி அம்மாவை தான் ரொம்ப பிடிக்குமா? சொல்லு, மாலினி அம்மாவை தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம்மா, நானும் கேட்கணும்னு தெரியுமா அண்ணன் கேட்டேன். சொல்லுமா. யார் சொன்னா? அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் 2 பேருமே எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் சரி சமமா, தெரியுமா? அதெல்லாம் நல்லா சும்மா காட்ட விடாத. நீ எப்பவுமா தான் அந்த ஆச்சியும் தாத்தாவையும் பார்க்க போட, ஆனால் எப்பவுமே மாலினி அம்மா அங்கே தான் இருக்கு, தெரியுமா? ஆமால, நீ இங்கே கேட்குறது உண்மைதான். நானும் ரொம்ப நாளாக உங்கள் ஆத்தா கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். என்னாச்சு சொல்ற? என்ன கேட்கணும்னு இருந்த? அதான், இவ அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் அந்த மவக்காரி தான் வசதி. எப்போ பார்த்தாலும் அவ அங்கே தானே இருக்கா. இவளை கண்டுக்கிறதே கிடையாது. நானும் எத்தனையோ நாளைக்கு பட்டு கேட்டுப்பட்டேன். அமுக்கு நீ மாதிரி ஊமோல இருக்காளோ தவிர வாயை திறக்க மாட்டா உங்க ஆத்தா கறி. என்ன செய்யறது? நீ போய் கேட்க வேண்டியதான் ஆச்சி. உன் உரிமையை எதுக்கு விட்டு கொடுக்குற? அதான் உன் மாவா அங்கே தானே எடுக்கா. ஆமா, துப்பு கட்ட கழுத அங்க இருக்கானதான் பேரு. ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. மாமியால தலையில தூக்கி வச்சு ஆடுவா. மாமியானா யாடு? யாடு ஆச்சி? எங்க ஆச்சியா? ஆச்சியவா சொல்ற? ஆமா ஆமா, அவளைதான் சொல்றேன். என்னத்த நீங்க பசங்க கிட்ட போய் இப்படி சொல்லிக்கிட்டு சும்மா இருங்கத்த. நானும் ஒண்ணுதான், என் தங்கச்சியும் ஒண்ணுதான். எங்க 2 பேருக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. அவ மாமியா ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, அதனால எதுக்கு அங்க இருக்கணும்னு அடிக்கடி இங்க வந்துடுறா. நான் இங்க நல்லா தானே இருக்கேன். ஆமா, இதே சொல்லி என் வாயை அடைச்சிரு. இப்ப என்ன பிரச்சனை? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என் பொண்டாட்டிய கழுவி கழுவி ஊத்துறியே. ஆமா, ஊத்துறோம் வந்துட்டாம்ல உன் அப்பன். இவன் ஒருத்தனே போதும். என்னடி, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, வழக்கம் போலதான். மாலினி அடிக்கடி அங்கே போகிறாளாம், நான் இங்கே இருக்கனா. என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களாம். அதான் இவங்க 2 பேருக்கும் சங்கடமாக இருக்குது, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் உங்கள் அம்மா வேற எரிரத்தியில எண்ணெய் ஊற்றிட்டு போகிறாங்க. ஏய், எப்ப பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள குட்டையை குழப்பறது தான் உங்களுக்கு வழக்கமாடா? குட்டியை குழப்படும். அந்த கடுவா பைய என்ன என்ன சொன்னான் தெரியுமா? ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் தம்பி தானே. நீ தான் தம்பின்னு சொல்ற. நான் அவன்கிட்ட போய் பாசமா கேட்டா என்ன சொன்னான் தெரியுமா? இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்குலாம் வரக்கூடாது. உனக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லை. நான் தான் அங்க எடுப்பேன். ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடுன்னு சொல்றான் தெரியுமா? ஆமாப்பா, அவன் ஜடியே கிடையாது தெரியுமா? என்னையும் பாட்டு இங்க பாரு, எங்க அம்மா இங்க தான் எடுக்கும், உங்க அம்மா அங்க எடுக்கல, நீங்களாம் அங்க வரக்கூடாதுன்னு சொல்றான் தெரியுமா? ஏய், அவன் சின்ன பையன், ஏதோ கோபத்துல விளையாட்டுல அப்படி சொல்லியிருப்பான். சின்ன பையனா? ஏ அப்பா, சித்தப்பா மடியே எடுக்கிறான் தெரியுமா? எடுத்ததுக்குலாம் கோவம். அன்னைக்கு சட்டுன்னு என்ன அடிச்சுட்டான் தெரியுமா? சரிடா, அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. இங்க படப்பா, உனக்காக கம்முன்னு விடுறேன். இப்ப நானும் தங்கச்சும் அங்க போகணும். அவன் ஏதாவது சொல்லணும், அப்படா எடுக்க அவனுக்கு. இதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டான், நீங்க போங்க. சரிப்பா. என்னடி ஒரு தினுசா உட்காந்துருக்க? காலையிலே அண்ணன் தம்பி சண்டை ஆரம்பிச்சிட்டானுங்களா? அதுக்கு சின்ன பிள்ளைங்க, இதுல அத்தை வேற எதையாவது சொல்றாங்க. பின்ன அதுக்கு மனசுல பதியம் தானே. சின்ன பிள்ளைங்க சண்டையெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாதுங்க. சரி சரி விடு, எல்லாம் சரியாயிரும். போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. சரிங்க, நீங்க முகம் கழுவுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். எங்களை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருல? உங்க அம்மா தான் ஒய்யாம இங்க ஓடி ஓடி வந்துடுறா. இங்க பாரு, எங்க அம்மாக்கும் உரிமை இருக்கு. நீ எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆச்சியை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, சப்புன்னு அடைஞ்சு போடும். அடைஞ்சி ஆச்சியை கூப்பிட்டு காப்புமா? உங்க அம்மா படியாளா எங்க அம்மா படியாளான்னு இங்க பாடு. எங்க அம்மாக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. எங்க அப்பா வேண அடிக்கடி சொல்லும் தெரியுமா? எங்க அம்மாக்கு போய் தான் மிச்சோன்னு. இங்க பாரு,
கடுப்பாயி போச்சு. இல்ல இந்த சவுடால் பேச்சலாம் உங்க ஆச்சி கிட்ட இருந்தானே வருது. இங்க பாரு ஒழுங்கா வாளை சுட்டிட்டு இருந்துக்கோ. இல்ல வாளை ஒட்ட நடிக்கப்படுவேன் நடிக்கி. இந்த வீட்ல எல்லாருக்கும் உரிமை உண்டு. அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அத நீ கேட்க கூடாது. பின்ன நான் கேட்காம யாரு கேட்பா? ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு ஓடி போயிடு. சப்புன்னு அடைஞ்சு போடுவேன் அடைஞ்சி. படி ஓடு நீ அதட்டு வரும். நான் ஆச்சிட்டு போய் சொல்றேன். போய் சொல்லு முதல்ல கிளம்பு. இங்க பாரு பாப்பா, அவன் அப்படிதான் சின்ன பையல ஏதோ தெரியாம பேசப்பட்டான். நீ மனசுக்குள்ள வச்சுக்காத சரியா? அவன் தம்பி தானே உனக்கு. அவன் கூட கட்டத்தனமா பேசுறான். எல்லாம் ஆச்சி சொல்லி கொடுத்துருப்பா. நான் ஆச்சி கிட்ட போய் சொல்லி அவனை கண்டிச்சு வைக்கிறேன் சரியா? சொன்னத்தை கண்டிக்கப்படுது பெருசா கண்டிக்கிறான் கண்டிப்பு. இத்தனை நாளா எங்களை ஓட ஓட வெட்டிட்டு இருக்கான். நீ அவனை அடிச்சு வெட்டாம போன்னு சொல்லிட்ட. கோச்சு காட்ட பாப்பா. அவன் சின்ன பையன் அடிக்கலாம் கூடாது. நீ நல்ல பாப்பால நான் சொல்றத கேப்பல. இங்க பாரு மச்சான், உனக்காக உன் மரியாதைக்காக பொறுமையா போடும். அவனை நான் முதல்ல கண்டிச்சு வை. எப்ப விட்டாலும் எங்களை வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டான் தெரியுமா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். சரி கோபப்படாதீங்க, ரெண்டு பேரும் வாங்க. ஆச்சி பணியாரம் சுட்டு வச்சிருக்கு, அதான் சாப்பிட கூட வந்தேன். அதுக்குள்ளேயும் இங்க சண்டையா போச்சு. டிடி பாப்பா, மச்சான் தான் சொல்றாருல, எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. நீ கவலைப்படாத சரியா? கோச்சு கட வாமா. சடி சடி பொழைச்சு போடுன்னு விடுறேன். வாரம் போவோம். ஏ அப்பா என்ன கோவம். ஏட்டி முத்தழகு, தோசை சுட சொன்னா வீஞ்சிக்கிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டியே என்னத்துக்கு? நேத்து உனக்கு பிடிச்ச மாதிரி தானே 3 சேலையை தூக்கிட்டு வந்திருக்க. பின்ன என்னாச்சு? யூ பேசாம போறோம். எனக்கு வாயில நல்லா வந்துடும். நல்ல மயில் மாதிரி போட்ட சேலை ஒன்று இருந்துச்சு. என் கையில பிடிச்சி இழுக்க தான் செஞ்சேன். அதுக்குள்ளேயும் ஒருத்தி புடிங்கிட்டு போயிட்டா தெரியுமா? ஏன் முட்டி இப்படி படுத? மயிலு குயிலுன்ட்டு கிடக்குற. இன்னைக்கு போய் சாயங்காலம் வேலையில இருந்து வந்த உடனே போய் எடுத்துட்டு வருவோம் போதுமா? ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சி இல்லை. ஏன் முத்தழகு, என்னாச்சு? ஏன் குழந்தைகிட்ட இப்படி வீஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்க? தாத்தா ஒன்னாலதான் எல்லாம். பேசாம போ. அந்த மயில் போட்ட சேலை எம்பூட்டு அழகா இருந்துச்சு தெரியுமா? அதை எடுக்கணும் எடுக்கணும் நின்றுக்கிட்டு இருந்தா என் கையில இருந்து ஒருத்தி பிடிங்கிட்டு போறது. நீ வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்த. அவகிட்ட சண்டையை போட்டிருந்தா கொடுத்துட்டு போயிருப்பல்ல. அட பார்வதி, முந்தா நாள் துணி எடுக்க போனோம். அன்னைக்கு எடுத்துட்டு வந்து 3 நாளா ஆக போகுது. அதுக்கா இன்னும் வீஞ்சிக்கிட்டு இருக்க? விளங்கிரும். ஏ உனக்கு சாயங்காலம் உன் புருஷன் கூட போய் மயில் எடுப்பியோ குயில் எடுப்பியோ எதையாவது எடு. அங்க பாரு, அவரு போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு போடுமா வேண்டாமா? என் நிலைமைய பாத்தீடா? எம்புடு நேரம் சொல்றேன், காதுலே வாங்க மாட்டேக்கா. இப்ப என்ன, உங்களுக்கு தோசை தானே சுட்டு தரணும். நீங்க வாங்க, நான் சுட்டு தரேன். அவ வீஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். ஓ, நான் தோசை சுடாம எவ கையிலையாவது தோசையை வாங்கி தின்னேரு. கொன்னு போடுவேன் கொன்னு. ஏன் முட்டி இப்படி படுத்துற? சாயங்காலம் கூட்டிட்டு போறேன் வாடி. சரி சரி, பொழைச்சு போறோம் வாரும். யோ, மறக்காம சாயங்காலம் நேரத்தோட வந்து என்ன கடைக்கு கூட்டிட்டு போறீரு. எனக்கு மயில் வச்ச சேலையை மட்டும் வாங்கி தராம நீர் வீட்டுக்கு வந்தீரு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அட பாதவதி, என்ன வருத்து வரா? இந்த கடைக்காரனுல சொல்லணும், மயிலு குயிலுன்னு ஒரே ஒரு சேலை தான் வச்சிருப்பானுங்களா? இவனுல பத்தி தான் தெரியுமே. ஒருத்தி எடுத்த சேலை தான் இன்னொருத்தி வேணும்னு மல்லுக்கு நிப்பா. கடைசியில பார்த்தா இவளும் கட்ட மாட்டா அவளும் கட்ட மாட்டான். எல்லாத்துலயும் ஒரு 100 பிரிண்ட போட்டு வைக்க வேண்டியதானே? இந்த மாதிரி பொண்டாட்டிய ஏன் உசுரெல்லாம் வாங்குறாளுவோ? கடைக்காரரை குத்து சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லா வீட்லயும் இப்படி ஒருத்தி இருக்கத்தான் செய்யறாளுவோ போல. இப்போ என்னப்பா பிரச்சனை? மயில் போட்ட சேலை வேணும்னு இன்னும் அம்மா வீஞ்சிட்டு இருக்கா. நேத்து கூட என்கிட்ட புலம்புன்னு புலம்புச்சு. பேசாம ஒரு பிளைன் சேலையை எடுத்துட்டு வா. அதுல மயில் குயில் எல்லாத்தையும் அடங்கி தள்ளிடுறேன். அப்படியே கொண்டு அம்மாட்ட குத்துரு. இல்ல நீ வேறியா? அவதான் என் உசுர வாங்குறானா? நீயும் எதையாவது சொல்லிக்கிட்டு. இப்போ அம்மா இப்பதான் எதையாவது சொல்லிட்டு இருக்கும். மயில் வேணும் குயில் வேணும்னு கடையில போய் தேடி எடுக்கிறதுக்கு நான் வடங்கி கொடுக்குறேன்னு சொன்னா நீ என்னன்னா என்னைய சலிப்பா சொல்ற. ஆமால, அப்புறம் அது தெரிஞ்சு என்னைய மொத்துன்னு மொத்துவா. நீ தானே அம்மாவை தேடி தேடி கட்டின. அப்போ அடி வாங்கு. அதுவும் சரிதான். சரி
சரிப்பா விடுப்பா, அம்மா கோவம் எம்பிட்டு நேரம்? ஒரு 10 மணி ஆனாலும் வச்சுக்கோ, ஏதாவது சாப்பாடை கொடுத்தா அப்படியே மூடு மாறிடும், கொஞ்ச நேரம் வீங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பெருசு படுத்தாதப்பா. ஏலே, நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இவ வர வரத்த பார்த்தா தலைதான் வலிக்கு. சரிப்பா, வீடு இருந்தா பிரச்சனை இல்லாமல இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கம்பெனிக்கு போன உடனே எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்ப சாப்பிட போடியா இல்லையா? வா. சரிடா,